ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா கர்ம வினைகள் அப்படின்னா என்ன. நம்ம இப்பிறவியிலையும் முப்பிறவியிலும் என்ன பாவம் செஞ்சோம், அந்த பாவத்துக்கான பலனை நம்ம இப்பிறவியில் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடியே அனுபவிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. நம்ம கண் முன்னாடியே அது நடக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. 99.9% நடந்திருக்கு. ஒரு சிலருக்கு அவங்க தீவிர நோயால் பாதிக்கப்பட்டு இறக்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அதெல்லாமே என்ன அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினைகள் தான். ஏன்னா ஒருத்தர் நம்ம வாயால் திட்டும் போதும் சரி, வாயால் பேசும்போதும் சரி, நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா கடுமையான வார்த்தைகளாக திட்டக்கூடாது. நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. அடுத்தவன் பொருளை அபகரிக்க நினைக்கக்கூடாது. அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அடுத்தவனை திட்டக்கூடாது. இப்படி இருந்தாவே போதும். அடுத்தவனை கடுமையான வார்த்தைகளை திட்டாமல் இருந்தாவே போதும். அவனுக்கு துரோகம் செய்யாமல் இருந்தாலே போதும். நம்மளுக்கு தானாக புண்ணியம் சேரும். தானங்கள் தர்மங்கள் நம்ம நிறையா செஞ்சாவே போதும். நம்மளுடைய புண்ணியங்கள் எல்லாமே பாவ கணக்கு எல்லாமே புண்ணிய கணக்காக மாறிடும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் நமக்கு நடக்க வேண்டிய கர்ம வினைகள் எல்லாம் கம்மியாயிரும். நம்மளுடைய இறப்பும் நல்லபடியாக போகும். இதுதான் நம்ம கர்மாவினுடைய முழு பலன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.